நீ எல்லாம் ஒரு தாயா? உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தை? உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு என்னன்னா, நாம் உண்மையாகவே ஒரு தாயா இருக்க தகுதி இல்லையோ? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் போராடிட்டே இருந்திருக்காங்க. வேலை வெட்டி இல்லாமல் நெட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு வக்கிரம் பிடித்தவர்களால், கேடுகட்ட விமர்சனங்கள் எழுதுபவர்களால் பல நபர்கள் முடங்கி போய் இருக்கிறார்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நாம் பேசுகிற பேச்சு ஒரு சிலரை வாழ வைக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம பேசுகிற பேச்சு ஒரு சிலருடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். இந்த ரம்யா அப்படிங்கிற பெண்மணி ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. அதில் 2வது குழந்தை 7 மாத கை குழந்தை, பெண் குழந்தை. போன மாதம் 28ஆம் தேதி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியிலேருந்து விழுந்து அதை காப்பாற்றிடுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்து, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த தாயை சமூக வலைதளங்களில் எல்லாருமே ரொம்ப மோசமாக, நீ எல்லாம் ஒரு தாயா? உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தை? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தாங்க. அதில் குழந்தை விழுந்தது ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அதை தாண்டி இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு என்னென்னா, நாம் உண்மையாகவே ஒரு தாயாக இருக்க தகுதி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டதாக பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் போராடிட்டே இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கவுன்சிலிங்லாம் போகிறாங்க. டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க, இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு. அதுக்கு பிறகு இப்போ சமீபமாக அவங்களுடைய அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வர முடியல. சரியான தாயா இல்லையோ அல்லது குழந்தையை பார்க்க தவறிவிட்டோமோன்னு சொல்லி அந்த அதிர்ச்சி சம்பவத்திலிருந்து அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு நம்முடைய சமூகம், இந்த சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்கள், அதிலும் குறிப்பாக நெட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நெட்டிலேயே எல்லா நேரமும் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையாக வசைபாடி அந்த பெண்மணியை, ஒரு தாயை இழிவுபடுத்தி, ஒரு சாதாரண விபத்து, அந்த குழந்தை விழுந்தது விபத்து, பல ஊர்களில் பல விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை தாயின் மேலே பழியை சுமத்தி, நீ பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த தாயை ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அவங்க இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நினைக்கிற போது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இது தற்கொலையாக இருந்தாலும் இந்த தற்கொலையை தூண்டியவர்கள் யார் என்று பார்க்கிற போது இது ஒரு சமூகம் தூண்டியதாகவே கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வேலை வெட்டி இல்லாமல் நெட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விமர்சித்து கொண்டு இருக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் 1000 ஓட்டை இருந்தாலும் அதை பார்க்காம, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து அவர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஆனால் பிறர் என்று வருகிற போது, அதிலும் குறிப்பாக இந்த நெட்டில் மிக கேவலமான கமெண்ட்டுகளை, பின்னூட்டங்களை விமர்சித்து எழுதி இன்றைக்கி மிகப்பெரிய கொலை செய்திருக்கிறது என்றே சொல்ல முடிகிறது. இது மாதிரி தான் பல இடங்களில் தொழில் செய்யக்கூடியவங்களை, பல நேரங்களில் சினிமாவை கூட விமர்சித்து எழுதுறதுல, இது மாதிரி தொடங்கி எல்லாத்திற்கும் விமர்சனம் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி முகநூலில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிற போது அவர்களுக்கு கீழே போய் கமெண்ட் போடுறது, அதிலும் குறிப்பாக மதம் சார்ந்து மத வெறியை தூண்டக்கூடிய கமெண்ட்டுகள், குறிப்பாக இது மாதிரியான ஆபாச கமெண்ட்டுகள், கெட்ட வார்த்தையில் திட்டி போடுற கமெண்ட்டுகள், இது மாதிரி எக்கச்சக்கமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த நெட்டில், இன்டர்நெட் உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன், நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தரை வாழ வைக்கும். எத்தனையோ பேர் சாதாரணமாக வியாபாரம் நடக்கலை அல்லது ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு அவங்க போகும்போது கூட சில நேரங்களில் அந்த வீடியோ பதிவிட்ட காரணத்தினால மக்கள் ஆதரவு தெரிவித்து, மக்கள் கமெண்ட்டில் நல்லதாக சொல்லி பல உயிர்களை காப்பாற்றியதுண்டு, பல வியாபாரங்களை காப்பாற்றியதுண்டு. ஆனால் இது மாதிரி வக்கிரம் பிடித்தவர்களால், கேடுகட்ட விமர்சனங்கள் எழுதுபவர்களால் பல நபர்கள் முடங்கி போய் இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும். கமெண்ட் போடுகிற போது நல்ல வார்த்தைகளையே பதிவிடணும். அது யாராக இருந்தாலும் நல்ல வார்த்தையை கொண்டு பதிவு செய்யணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி.